23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 22ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் பிசியில் 2167 எடுத்தோம். ஏன்னா ஏசியில் 67. ஆனால் பிசிலையுமே பாருங்கள் அந்த 21னுடைய ஆப்போசிட்டை வச்சு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதே மாதிரி அதனுடைய ஆப்போசிட் 21க்கு 17ன்ற நம்பரு கரெக்டாக பாஸ் ஆச்சு. நிறைய பேர் வின்னிங் எடுத்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ அதே மாதிரி 23ஆம் தேதியுமே ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கு பாருங்கள். இந்த மெத்தேடு சில பேர் பாக்ஸ்லேயே பாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது சான்ஸ் வருமானு தெரியல இந்த 368 பாக்ஸில். ஸோ எதுக்கும் அதில் ஒரு நம்பர் 2 நம்பராவது கேமில் வரும். பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இதை பாக்ஸ் போட முடியுமான்னா போட்டு பாருங்கள், ஓகேங்களா. அடுத்து இந்த 6116 அப்படின்னு வரும்போதெல்லாம் எப்படி அந்த 72 அப்படிதுக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இந்த 1661 அப்படின்ற ஒரு நம்பருக்குமே அதுக்கு மேலே இருந்து கீழே அப்படியே வந்து ஒரு ஆப்போசிட்லேயோ இல்லை டைரெக்டாக வரும். அதேமே இங்கே பாருங்கள், மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஏசி 61 இருக்குது பாருங்கள். இந்த ஏசி 61 கீழே பாருங்கள், மேலே இருக்கிற 42 கீழே அப்படியே 42 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பிசி 16 இருக்கும். அந்த மேலே பாருங்கள் 45ன்ற நம்பரு கீழே 90 அப்படின்னு இறங்கியிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே ஃபுல்லாகவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 16 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். ஆனால் கீழே வந்து இரநூறு அப்படின்ற ஒரு நம்பரு, இதில் ஒரு 0 தான் வந்திருக்கு. ஆனால் 9ன்ற நம்பருக்கு 2மே வரும் கேமில், அதுக்கு 2 அப்படின்ற வச்சுருக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 16 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் இந்த 79 அப்படின்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள் 9229 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே அந்த மெத்தேடு தான். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பார்த்துக்குங்க. அந்த 16 அப்படின்னு நம்பர் வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற நம்பரு ஒரு நம்பராவது கீழே வரும், இல்லைன்னா ஒரு நம்பரு ஆப்போசிட்டில் வரும். இங்கே பாருங்கள் கேப்பில் ஒன்று மார்க் பண்ணாமல் இருக்கேன், அதையுமே பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே மார்க் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகணும். இங்கே பாருங்கள் 61 இருக்குது பிசியில். அந்த 61க்கு மேலே பாருங்கள் இங்கே 74 இருக்கும், இங்கே பாருங்கள் 24 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இங்கே ஏசி 16, இந்த ஏசி 16க்கு அதுக்கு மேலே இருக்கிற 72 பாருங்கள், அப்படியே 72 அப்படின்னு வந்திருக்கும். இதில் இங்கே பாருங்கள் ஏபி ஒரு 16 இருக்குது பாருங்கள். அந்த ஏபி 16க்கு மேலே பாருங்கள் இந்த 82ன்ற நம்பருக்கு இங்கே 32 அப்படின்னு வைக்கலாம். இல்லை இந்த 78க்கு ஃபுல் ஆப்போசிட்டுமே 32 அப்படின்ற நம்பர் வைக்கலாம். ஸோ இதை பார்த்துருங்க. இது இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே அதே மெத்தடில் தான் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த 61ன்ற நம்பருக்கு மேலே இந்த 208ன்ற நம்பர்லேருந்து இங்கே இந்த 28ன்ற நம்பரே திரும்ப இங்கே இறங்கலாம், இல்லை அதனுடைய ஆப்போசிட்டு இங்கே வரலாம், ஓகேங்களா. அதை பார்த்துருங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த 208லேருந்து 2 நம்பராவது இங்கே கேமில் வரும் அப்படின்னு பார்க்குறேன், ஓகேங்களா. அது உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருது பாருங்கள். 7 வந்துச்சுன்னா இதில் ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 8 இல்லை 0 இந்த 2ன்ற நம்பர். இந்த உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு வேளை 1 வருதுன்னு வைங்களேன், 12, 10, 18 ஆல் போர்டு வைங்க. இல்லை 3ன்னு வந்தால் 32, 33, 30 ஆல் போர்டு வைங்க. அந்த மாதிரி உங்கள் சிங்கிள் போர்டு நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஆப்போசிட் நம்பரோ ஸ்ட்ரைட்டாகவே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள் பிசி 16 இருக்குது. இந்த பிசி 16க்கு மேலே பாருங்கள் ஏசி 18க்கு ஏபி 13 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் பிசி இங்கே அதே மாதிரி 158ன்ற மாதிரி இங்கே 08 இருக்குது 58க்கு. ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த 28 இங்கே ஏபியில் ஒருவேளை 37 அப்படின்னுமே கூட அடிக்கலாம், இல்லைங்களா. 37, ஏன்னா இங்கே 18ன்ற நம்பருக்கு 13 வந்துக்குது. இங்கே 28 நம்பருக்கு ஒருவேளை 73 இல்லைன்னா 23 அப்படின்னுமே வரலாம். அதனால் பார்த்துக்குங்க அந்த மெத்தடில். இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே இந்த 828லேருந்து இந்த 735 வரைக்கும் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 10-15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி மெத்தடில் இங்கே பாருங்கள், உண்மையாக அருமையான மெத்தடு மிஸ் பண்ணிட்டோம். இந்த 203 பாருங்கள், இந்த ஏசியில் இருக்கிற 20, ஏபி 20, அந்த பி போர்டில் இருக்கிற 3க்கு இங்கே சி போர்டில் 8, ஓகேங்களா.
அதே மாதிரி இங்கே ஏசியில் இருக்கிற 61, இங்கே ஏபியில் 61, இங்கே சி போர்டில் இருக்கிற 7, இங்கே பி போர்டில் 2, அங்கே சி போர்டில் 7. அதே மாதிரி இப்போ இந்த 91 இந்த பி போர்டில் இருக்கிற 4க்கு இங்கே 9ன்னு வச்சு 991 பாக்ஸ் அடிங்க. இங்கே 991 இருக்குது, இங்கே 941, இந்த இடத்துல 919 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். இங்கே ஒரு 919 இருக்குது, ஒரு 9,199 அப்படின்னுமே கூட அடிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இங்கே பாருங்கள் 20 ஏசி 20 ஏபியில் 20, இங்கே பாருங்கள் 61 ஏபியில் 61, இங்கே 91 ஏபியில் 9119 அடிக்கலாம். இப்போ 199 அப்படின்னுமே அடிக்கலாம். சரிங்களா, 199. ஸோ எதுக்குமே பாக்ஸ் போட்டிருங்க, 3 நம்பர் தான் வரும். எப்படின்னா இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லிடுறேன், சில பேர் அந்த வீடியோ பார்க்காம இருக்கலாம். நான் சொல்லிடுறேன், அதை கரெக்டாக பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இந்த 205 இந்த 578லேருந்து இந்த 889 வரைக்கும் பார்த்துங்க. இந்த 889 இந்த சி போர்டு 2 மைனஸ் பண்ணுங்கள். இந்த 889ல் 2 மைனஸ் பண்ணுங்கள், 7ன்னு வரும். அதனுடைய ஆப்போசிட் வச்சிங்கன்னா 882 இங்கே பாக்ஸ் அடிச்சிருக்கும் 2ஆம் தேதி. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 734ல் ஏ போர்டில் 2 மைனஸ் பண்ணுங்கள், 7க்கு 5ன்னு வரும். அதனுடைய ஆப்போசிட்டு 0 வச்சிங்கன்னா 430 அப்படின்னு அடிச்சிருக்கோம். அடுத்து 910ல் அதே மாதிரி ஏ போர்டில் 2 மைனஸ் பண்ணுங்கள், 9க்கு 7ன்னு வரும். அதனுடைய ஆப்போசிட் வச்சு பாருங்கள் 012 ரிசல்ட் வரும். அடுத்து பாருங்கள் இந்த 505ல் அதே மாதிரி ஏ போர்டில் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வரும். அது ஆப்போசிட் பண்ண 5 வரும். 505 டைரெக்டாக ரிசல்ட் வந்திருக்கும். அடுத்து இந்த 578லேருந்து 2 நாள் 215 735 அப்படின்னா அதே மெத்தடில் வந்திருக்கும். ஸோ அந்த மெத்தடில் இப்போ 3ஆவது நாளில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 20 ஏபி, இங்கே ஏசி 20, இங்கே ஏசி 61, இங்கே ஏபி 61, இங்கே ஏசி 91க்கு ஏபி 9119, சி போர்டு 9. ஸோ சி போர்டில் 9 வச்சுட்டு 199 919 அப்படின்ற ஒரு நம்பரு வச்சு பாருங்கள். ஓகேவா? அந்த 61 அப்படின்ற நம்பருக்கு அதுக்கு மேலேருந்து 2 நம்பர் டைரெக்டாகவோ ஆப்போசிட்டாகவோ இறங்கும். அதோட இந்த மெத்தடில் வந்து 199 அப்படின்னு எடுத்திருக்கோம். சில பேர் 22ஆம் தேதி 617ன்ற ஃபுல் வின்னிங் எடுத்திருக்காங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. எப்படின்னா நம்ம வந்து பிசியில் அந்த 21 ஆப்போசிட்டும் அதோட 67ன்ற நம்பர் கொடுத்துருந்தோம். சில பேர் இந்த 802 கீழே இந்த 617 அது கரெக்டாகவே வச்சு ப்ளே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். பாருங்கள் 199 மேட்ச் ஆகுதா பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். நான் கேமில் 9ன்ற நம்பரு வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா சேர்த்து வச்சு ப்ளே பண்ணுங்கள்.